ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர்ச்சி. வக்ர குரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு 5 ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும், ராகு, கேது, சூரியன், சந்திரனை தவிர. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் மிச்சம் 5 கிரகங்கள் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் வக்கரமடையும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்தேலையானால் ஒரு 2 ராசி தாண்டும் பொழுதே அதாவது புதன், சுக்கிரன் இதெல்லாம் 2 ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும். ஆனால் குரு, சனி இந்த 2 கிரகங்களும் ராஜ கிரகங்கள், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியனை விட்டு 5 அதாவது சூரியன் 5 ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். அதற்கு பிறகு 9வது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும். பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்கரகதி குரு பகவான் அடைகிறார். சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12லிருந்து 13 மாதம், கிட்டத்தட்ட 30-35 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 35லேருந்து 40 நாள் ஆகும். இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது மினிமம் 12 மாதங்கள், இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து 13 மாதம் வரலும் ஆகும். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா, அதாவது 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். வக்கரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது. ராகு, கேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது. அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பின்னோக்கி செல்வதைப் போல தெரியும். அதாவது 2 ட்ரெயின் பேரலாக போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில், ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்ட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக நல்ல, அதாவது சுபகிரகமான குரு பகவான், அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே.
இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் குருவும் ரிஷபத்தில் இருக்கார். விருச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலேயே இருக்குது. சரி, ஒரே ராசியிலேயே இருக்கிறதுனால இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகத்துலேயும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்துலேயும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமேயானால், குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன். அவர் தன காரகன். அதை தவிர தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அது தவிர தன காரகத்துவமும், அது தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அது தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது. சரி, அதற்கப்புறம் அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை முல்லை செடி கொடியெல்லாம் ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது. இல்லை சுண்டல் பண்ணிவிட்டு அது கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக, அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து, அதாவது 6லிருந்து 7, அதாவது 6 மணிக்கு சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே. ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும், முதல் 1 மணி நேரம். அந்த ஹோரையில் நெய்யில் விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு
ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்ர குரு 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த வக்ர குரு பெயர்ச்சி அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி 15/10/2024 தை 29ஆம் தேதி 11/2/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். ஆனால் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் ஒரு வக்கரகதியாரர். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நவாம்சத்தில் 6ஆம் இடம் வர்றதுனால புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அது தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வக்கர பயிற்சியில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நவாம்சத்தில் 5ஆம் இடத்துல, அதாவது சிம்மத்தில் மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் குரு பகவான் வரும்பொழுது ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில், அதாவது இப்போ 8ஆம் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சூரியன் வரும்பொழுது சிவராஜ யோகமும் வருது. இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும். என்னென்ன காரியங்கள் அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மூலியமாக அதீத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிவிதமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கிறதுனாலையும் வக்கரகதியில் குரு இருக்கிறதுனாலையும் சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமைகிறது. இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைமை இருக்கும். குதூகலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு நவாம்சத்தில் 4ஆம் இடத்துல வரக்கூடிய, அதாவது கடகத்தில் வரும்பொழுது, கடகத்தில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தலையானால்
குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சு, தனம், வாக்கு ஸ்தானத்தில் வக்கர குரு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். சயனங்கள், அதாவது தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். செலவுகள் என்ன ஆனாலும் உங்களுக்கு பண வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய தொழில் அமையும். தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடியதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறது, பேங்க்லேருந்து இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரணும்னா அது வரும். ஏன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா காலேஜ்லேயே கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆன செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதற்கு மேலே பார்த்தலையானால் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதுவும் தந்தையின் மூலியமாக வந்த தொழிலில், அதாவது தந்தையின் மூலியமாக ட்ரெடிஷ்னலாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பேச்சில் நல்ல கனிவு இருக்கும். பேச்சிலேயே எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். இந்த இதில் அதாவது வக்கர பெயர்ச்சி, அதாவது வக்கர குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை போய் தரிசிச்சுட்டு வர்றதன் மூலியமாகும் சிறு சிறு எளிய பரிகாரங்கள், அதாவது உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைன்னா சிறு சிறு எளிய பரிகாரங்கள் செய்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இந்த 4 மாதம் அமைய போகிறது. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த குரு பெயர்ச்சி, வக்கர குரு பெயர்ச்சியின் பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். இந்த வக்கர குரு பயிற்சியில் ராசியிலேயே ரிஷபத்தில் போன வருஷம், அதாவது இந்த வருஷம் மே மாதத்துலேருந்தே இருக்கார். அவர் இந்த வருஷம் 2025 மே மாதம் வரலும் இங்கே தான் இருக்க போகிறார். வக்கரகதியிலையும் இதே ராசியிலேயே தான் வக்கரகதி ஆகுது. அதாவது மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி வரலும் போயிட்டு திருப்பியும் வர்றார். இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லோடு அதிகமாகும். பொதுவாகவே குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்த்த இடத்தை வலுப்படுத்துவார். அதனால் தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார்னு கிடையாது. தான் இருக்கும் இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதாவது உங்களுக்கு அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் உழைப்பை விட மனசு உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும். மூளை வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்போன்னா, இப்போது 15/10/2024 1 மாதம், அந்த 1 மாதத்தில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதற்கு பிறகு 15/11/2024 மேலே அவளுக்கு குழந்தை பிராப்தி ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் வக்கரகதியில் நவாம்சத்தில் கன்னியா ராசியில் இருக்கார். அதாவது மிருகசீரிஷம் 2ல் 1 மாதம் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வக்கரகதியில் இருக்கும் பொழுது குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு வாங்கிறதுக்கு பார்த்துட்டு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திருமணத்திற்கு 1-2 தரம் தடங்கள் அதற்கு பிறகு செட்டில் ஆகும். இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் இந்த வக்கரகதியின் பொழுது பார்த்தாலேயானால் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கும் பொழுது சமசப்தமத்தை பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கல்யாணத்துக்கு வரக்கூடிய வரன் சற்று தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதம் தள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1 மாதம்ன்றது நவம்பர் 10 தேதி 15 தேதிக்கு மேலே தான் 15-20 தேதிக்கு மேலே தான் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு மாதம் தள்ளி போகும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தாலேயானால் அவர்களுக்கு 1 மாதம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக வரவேண்டிய உதவிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் நிச்சயமாக வரும்.
இதில் என்னென்னா, பொதுவாகவே வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது. இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பொதுவாக 5, 7, 9 இந்த 4 விஷயத்தை, அந்த 3 விஷயத்தையும் பார்க்குறார். தான் இருக்கிற இடத்தோடு சேர்த்து தான் இருக்கும் இடத்தில் தனித்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார். என்னென்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்தை யோசித்து அதில் முடிவோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப அதில் வந்து டூ மச் ஆஃப் அனலைசிஸ் லீட்ஸ் டு பேரலிசிஸ்னுவா. அந்த மாதிரி ரொம்ப ஒரே விஷயத்தை அனலைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து எதில் ஆரம்பித்தோன்றதே தெரியாத அளவுக்கு போகக்கூடியதை இந்த குரு பகவான் ஒன்று பண்ணிடுவார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் அதிபதி, அதை தவிர 11ஆம் அதிபதி. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். ஆனால் முதல்ல வந்து ஒரு மாதத்துக்கு தட்டும். அதாவது 15/10/2024 11ஆம் மாதம் வரணும். அதாவது 15/11/2024 வரணும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் பொதுவாகவே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கும் பொழுது சூரியனோட சமசப்தம பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். சிவராஜ யோகம் அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும். அது ஒரு பெரிய விஷயம். பெரிய ராஜனுக்கு வரக்கூடிய யோகத்தை சொல்லக்கூடியது. அதாவது நீங்கள் இருக்கும் பிளாட்ஃபார்மை பொறுத்து, அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது. இந்த சிவராஜ யோகம் வர்றதுனால எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வக்கர குரு பயிற்சியில் வந்து சிறு சிறு தடங்கல்கள் உங்களுக்கு வந்தாலும், அதாவது படிப்பிலும் சரி, போட்டியிலும் சரி, வெளிநாடு போய் படிக்கிறதுலையும் சரி, சிறு தடங்கள் முதல்ல ஒரு மாதம் வந்தாலும் அதற்கு பிறகு பெரிய ஏற்றத்தை நீங்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும். இதை தவிர பார்த்தாலேயானால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சிவராஜ யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வக்கர குரு பயிற்சி ஒரு பெரிய அதிர்ஷ்ட பயிற்சின்னு சொல்லலாம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது கோவிந்த அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக, அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு பேர் அதுக்கு. அது கோவிந்த அகரம்னு சொல்லுவாள். அதை போய் பார்த்துட்டு வாங்கும். இந்த வக்கர குரு பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியின் அதிபதி புத பகவான் இப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்க்குறோம். குரு பயிற்சியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையே வக்கரகதியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரலாம் போகிறார். இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் போகக்கூடிய காலம். 12ஆம் இடம் வலுப்பெறுறது. 12ஆம் இடத்தில் அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார். சப்தமாதிபதியே போயிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தனித்த குருவாக இருந்தாலும் 12ஆம் இடத்துல சுபத்துவம் இருக்கிறது பெரிய ஏற்றம். இந்த வக்கரகுரு டைம் வந்து பார்த்தாலேயானால், அதாவது 15/10/2024 15/2/2025 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு 120 நாள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதில் பார்த்தோம்னா முதல்ல ஒரு மாதம், அதாவது 15/11 வரலும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிஆர் வாங்கிறது, அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு, விசா ப்ராசஸிங்க்கு பார்த்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை அது வந்து பார்க்கணும்னா வேலை அமையணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 120 நாளில் பார்த்தாலேயானால் 4 மாதங்கள், அதாவது 30 நாளாக 4 மாதங்களாக பிரிச்சுனோவேயானால் இதனுடைய நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் செவ்வாயினுடைய 2ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செவ்வாயினுடைய 2ஆம் பாதத்தில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் உங்களுடைய சுகங்கள் கெட்டாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய முயற்சிகள் அதற்கப்புறம் ஒரு மாதம் பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 15/10 15/11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிவராஜ யோகம் அமையிறது, அதாவது சூரியனை வக்கரம் பெற்ற சுக்கிர பகவான் சமசப்தமத்தில் பார்க்குறது சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய எல்லா ஏற்றமும் வரும். சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. 6ஆம் இடத்தை குரு பகவானே வக்கரகதியில் பார்க்குறதும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வேலையின் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா கண்டிப்பாக அவர்களுடைய சுகம் கேட்டு வெளிநாடு போகணுன்றது வரும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் மாதத்துலேருந்து, அதாவது 15/10 வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட்டில் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க கம்பெனி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்குன்னு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம், அதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அந்த சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறவங்க, அதை தவிர புக்ஸு மேனேஜ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வக்கரகதியில் குரு பகவான் இருந்தாலும் 2ஆம் இடத்தில், அதாவது ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட 1ஆம் மாதம் ஜனவரி மாதத்தில், ஜனவரி 2025 பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய காலகட்டமாக அமையும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பொருள், அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அதை தவிர இன்சூரன்ஸ் வழியாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த வக்கர குரு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். முதல் ஒரு மாதம் மட்டும் சில பிரச்சனைகள் வரும். உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்றத்திலும் ஒரு மாற்றம் இருக்கும். அதாவது உங்களுக்கு வேலை மாற்றத்தில் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அதில் இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த குருவின் காலகட்டத்தில் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய தென்கோடி திட்டை போயிட்டு வாங்கோ. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். இந்த வக்கர குரு பெயர்ச்சியின் பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இவ்வளவு நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்தார். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் உங்களுடைய பண வருமானத்திற்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வக்கரகதியிலையும் இருக்குது. அதை தவிர குரு இப்போ வக்கரகதி ஆக போகிறார். குரு வக்கரகதி ஆகி ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 15-20 நாள்லேயே சனி வக்கரம் முடிஞ்சு போகிறது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதை, உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும். வேலையில் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கடகராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பண வருமானம் சற்று பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் பார்த்தோம்னா இந்த நவம்பர் 4th 5th நவம்பர் 20th வரலும் பார்த்தாலேயானால் கொஞ்சம் பண வரவுக்கு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்களோட சிறு பிணக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளில் செட்பேக் வரக்கூடிய, அதாவது பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. ஆனால் அவர் வக்கரகதி பெற்று இருக்கிறதுனால ஒரு சில மாதங்கள், அதாவது 120 நாட்களில் எல்லா நாட்களுமே பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 30 நாளில் சிறு பிரச்சனைகளை கொடுக்கும். முதல் 30 நாளில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதியில் இதில் இருக்கிற தவாம்சத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறதா வரும்.
ஏன்னா கன்னியில் இருக்க மாதிரி வர்றதுனால அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சனி வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. இந்த நவம்பர் மாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சிறு சிறு உடல்நல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். சகோதரர்கள் கூட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் இந்த 120 நாள் குரு வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு, அதாவது கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு யோகம் இந்த வருஷம் மொத்தமே இருக்குது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம். இருந்தாலும் இப்போ வக்கரம் பெற்ற குருவாக இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு வரக்கூடிய ஜாதகங்கள் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதாவது கைகிட்ட அது நடைபெறும் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அது தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வக்கர பயிற்சியில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். வக்கர குருவை பார்க்கக்கூடிய காலகட்டம். சூரியன் அந்த காலகட்டத்தில் இருப்பார். அதாவது எப்போன்னா 15/10 இது 11ஆம் மாதம் 15ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக மாதம் வரும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சூரியனும் குருவும் வக்கர குருவும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர 7ஆம் பார்வையாக 180 டிகிரியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிடையே பேச்சுக்கள் கொஞ்சம் அரசல், அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுக்கு கொஞ்சம் தங்கு தடையின்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும். இருந்தாலும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுலேருந்து அப்போ பண வரவிற்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை வேற பார்க்குறார். அதாவது வக்கர நிவர்த்தியாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ஜனவரிக்கு மேலே, ஜனவரி 2025க்கு மேலே பார்த்தாலேனா உங்களுடைய ராசியிலேயே நவாம்சத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய அந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், அதாவது 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரலும் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் 1ஆம் மாதம் ஜனவரி மாதம் தை மாதத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரர்களுக்கு மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருக்கேன். அதை தவிர பண லாபங்கள் வரக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க, தொழிலில் பண லாபங்களில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனை ஏற்படும். அவர்களுக்கு 2வது திருமணத்திற்கும் பாக்கியம் இந்த காலகட்டத்தில் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தாலேனா உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கெல்லாம் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு முதல் 2 மாதம், அதாவது அக்டோபர் நவம்பர் 2 மாதமும் பார்த்தாலேயானால் நவம்பர் 20 தேதி வரணும் பார்த்தாலேயானால் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது நவம்பர் 4ஆம் தேதிக்கு உங்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். குரு வக்கர பயிற்சி முடிவடைகிற வரலும், அதாவது 2ஆம் மாதம் வரலும். ஆனால் ஜனவரியிலிருந்து திருமணத்திற்கு ஏதுவாக இருக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணமாகும். மேல் படிப்பு படிப்பதற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மேல் படிப்பு ஜனவரி மாதத்திற்கு மேலே கைகூடும். அதை தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு சற்று பஞ்சமாக இருக்கும் ஜனவரி மாதம் வரலும். அதற்கு பிறகு நல்ல ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு மீடியமான குரு வக்கர பயிற்சியாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பாடி திருவடிதாயம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இந்த குரு வக்கர பயிற்சியின் காலத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் வக்கரம் பெற்று 10ஆம் இடத்தில் போகிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
சிம்மராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக தொழிலில் பெரிய பாதிப்பு இருந்தது. இப்போ வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நல்ல ஒரு நெருகு சுழிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேசுகிற பேச்சில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே, அதாவது மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் வரும்பொழுது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதா இது நவாம்சத்தில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மனச்சோர்வு ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 1.5 மாதத்துக்கு உண்டு. நவம்பர் 20 தேதிக்கு மேலே பார்த்தாலேயானால் மனச்சோர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஜனவரி மாதம் 10 தேதி வரலும் அந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது மூலியமாக பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் நிதானம் தேவை. இந்த அக்டோபர் 15லேருந்து நவம்பர் மாதம் 15-20 தேதி வரலும் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சனி வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆகிறதுனால அதனுடைய பார்வை உங்களுடைய உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நிதானம் தேவை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு துறை மூலியமாக பிரச்சனைகள் வரும். அது தவிர அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து சனி வக்கர பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில், அதாவது உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது இந்த 120 நாளில் 4 மாதங்கள் 30 நாளாக பார்த்தோம்னா 4 மாதங்கள் முதல் 1 மாதம் வந்து அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. 15 நவம்பர்லேருந்து அக்டோபர்லேருந்து 15 அக்டோபர்லேருந்து 15 நவம்பர் வரலும் பார்த்தேலையானால் உங்களுக்கு அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அதற்கு பிறகு வந்து ஒரு மாதம் வந்து உடல் நலத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் டிசம்பர் மாதத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடும். உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து மாற்று தொழில்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கூட்டாளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த 120 நாளில் பார்த்தலையானால் இந்த குரு பகவான் வக்கர பயிற்சியில் இருக்கும் பொழுது தன லாபங்களை கொடுப்பான். ஏன்னா 2ஆம் இடத்தையே வந்து குரு பகவான் பார்க்கறதுனால, வக்கர குருவாக இருக்கிறதுனால தன லாபத்தை கொடுத்து அதன் மூலியமாக பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வரும். வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாட்டி வருது. அது வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் வெளியூர், வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தலையானால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகதியான குரு பகவான் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கறதில்லை. இதன் மூலியமாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும். அதை தவிர நீங்கள் குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியும் சொல்லியிருக்கேன். இந்த காயத்ரி வந்து ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுடைய வந்த பிரச்சனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக தீர்ந்து போகும். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான். இந்த குரு வக்கர பயிற்சியில் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமடைகிறார். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, வெளியூர், வெளிமாநிலம் செல்கிறதுக்கு போக வேண்டிய காலகட்டங்களில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த வக்கரகதியில் வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொஞ்சம் கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எந்த காலகட்டத்தில் கெடுப்பார் அப்படின்னா, பொதுவாகவே இது 120 நாள் இருக்குது. அதாவது இந்த மிருகசீரிஷம்
மூன்றாம் பாதம், அதாவது மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து இந்த வக்கர பெயர்ச்சி குரு பகவான் அடைகிறார். ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 120 நாட்கள் வருது. இந்த 120 நாளும் அதே மாதிரியே இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 15-10 ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மாதம் 1.5 மாதம், அதாவது 15-10 20-11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் நவாம்சத்தில் மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் நிச்சயமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் அந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பும், படிக்கக்கூடிய மாணவர்கள் நவம்பர் 15-20 தேதிக்கு மேலே அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வக்கரகதியில் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டியோ, படிக்கக்கூடியது மேற்படிப்புக்கான யூனிவர்சிட்டியோ, அதற்கு பிறகு மேற்படிப்புக்கு படிக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி இல்லைன்னா நினச்ச இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது. அது தவிர பணம் அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான பணத்தை சேர்க்கறதுல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 9ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நவம்பர் 15-20 தேதிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்களேனால் குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஜனவரி மாதம், அதாவது தை மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா புத்திரகாரகனே பார்க்கறதுனால தை மாதத்திற்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய ஒரு 2-3 மாதம், அதாவது 15-10 ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த அதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஐவிஎஃப் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நிச்சயமாக நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து, அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் டிசம்பர் 15 ஜனவரி 15 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயும் முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு தடங்களை கொடுக்கும். எப்போ அப்படின்னா 15-10 15-12 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த அதாவது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதுவும் 3ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி போய் இருப்பார். இந்த விருச்சிக மாதத்தில் பார்த்தாலேயானால் கார்த்திகை மாதத்தில் குரு வக்கரகதியாக இருக்கும்பொழுது சூரியனுடைய சமசப்தம பார்வையில் இருக்கிறது பார்த்தோம்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னா இது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது கிட்டத்தட்ட முதல் மாதமே வரார். அதாவது 15-10 15-11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் அதற்கு பிறகுதான் வெற்றி இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர குழந்தை பிராப்தியும் ஜனவரி மாதத்திற்கு மேலே தான், அதாவது ஜனவரினா தை மாதம் பிறந்த ஜனவரி 15 தேதிக்கு மேலே தான் இந்த ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 2 மாதங்கள் நவம்பர் 15 தேதியிலிருந்து, அதாவது அக்டோபர் 15 தேதியிலிருந்து டிசம்பர் 15 தேதி வரலும் உண்டான நாட்கள் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. முயற்சிகள் எல்லாமே சிறு சிறு தடங்கள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் டிசம்பர் மாதத்துக்கு மேலே அவளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணுன்றவாளுக்கெல்லாம் ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தக்கோலம் போயிட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாகவும், அதை தவிர மஞ்சள் கலர் வஸ்திரத்தை தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான்.
இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி. குரு பகவானுடைய வக்கர பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் வருது. 15/10/2024 11/2/2024 வரலும், அதாவது தை 29 வரலும் கிட்டத்தட்ட 11/2/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 120 நாள் வருது. இந்த 4 மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பார்ப்போம். இவ்வளவு நாளாக துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால், அதாவது வேலையின் மூலியமாக சிறு சிறு பளுக்கள் வரும். அது மூலியமாக வேலையில் உங்களுக்கு நிரந்தரம் இருக்காது, பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக. இப்போ பார்த்தோம்னா வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கும்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மறைந்திருக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் போய் குரு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். 3/6 அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே தானே இருக்கணும். அப்படின்னா அவருடைய காரகத்துவம் சொல்லக்கூடிய தனகாரகத்துவத்தையும் அதை தவிர புத்திரகாரகத்தையும் பிரச்சனை பண்ணுவார். ஏன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால அவருடைய காரகத்தினால தனஸ்தானத்தை அவர் பார்த்தாலும் வரக்கூடிய பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்றத வெளியில் நிற்குமே தவிர அவர் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த வக்கரகதி காலத்தில் வரும். அதாவது போட்டியில் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வக்கர காலகட்டத்தில் பார்த்தோம்னால் குரு பகவான் நவாம்சத்தில் கன்னியில் போய் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மூதாதையர்களை போய் வழிபட்டு வரக்கூடிய, மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலில் போய் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் பிஆருக்கு பார்த்துட்டு இருக்க, பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு இருக்க வழக்கு இந்த அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே ஆகக்கூடிய வாய்ப்புகள், நவம்பர் 25 தேதிக்குள்ளே ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்காரு சார், என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, திடீரென்று பண வருமானம் வரக்கூடிய, எதிர்பாராத இடத்துல திடீர் பொருள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தலைன்னா உங்களுடைய எதிராளிகள் நிச்சயமாக உங்களை வெல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி மறைஞ்சு போயிருக்கிறது எதிராளிகள் உங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. ஆனால் இப்போ வக்கரகதி காலத்தில் நீங்கள் எதிராளிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் போனதுலேருந்து உங்களுக்கு எதிராளிகள், அதை தவிர உங்களுடைய மேலே இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய வேலையில் மேலே இருக்கிறவங்க, உங்களுடைய எஜமானர்கள், அதை தவிர எஜமானர்கள்னால் வியாபாரத்தில் இருக்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய எஜமானர்கள், இவர்கள்லாம் ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு 4 மாதம் பார்த்தாலேயானால் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கரகதியில் அமைய போகிறது. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் இளநிலை கல்வி படிக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக போட்டித் தேர்வில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதன் மூலியமாக உங்களால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடிய அது கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருந்து கொண்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் வக்கரகதியில் அதுவும் 8ஆம் இடத்துலேருந்து போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஜனவரி மாதத்திற்கு மேலே பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல நவாம்சத்தில் வர்றதுனாலையும் அவர் ரோகிணி 4ஆம் பாதத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல குரு பகவான் நவாம்சத்தில் இருக்கிறதும், ரோகிணி நட்சத்திரம்ன்றது 10ஆம் ஆதிபத்திய நட்சத்திரம்ன்றதுனாலையும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியை கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாளாக ஏற்பட்ட கடன்கள் எல்லாமே சிறு 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 அதாவது சூரியனை கண்ட பனி போல் அதுவே உருகி காய்ந்து ஆவியாகி சென்று இருக்கிற இடமே தெரியாத சுவடு கூட இல்லாத அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த 4 மாதத்துலேயே உங்களுக்கு ஏற்பட போகிறது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்திகளையும் பண்ணுறதும், குரு பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது
அவருடைய அதாவது குரு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில் மாயவரம் பக்கத்தில் இருக்குது, ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பொற்காலத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த குரு பெயர்ச்சி, குரு வக்ர பெயர்ச்சி 120 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 120 நாட்டில் பார்த்தேனால் 30 நாட்களாக வச்சுருந்தோமேயானால் 15-10 15-11 வரலும், அதற்கு பிறகு 15-12 வரலும் உண்டான காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தேன்னா, குரு வக்ர பெயர்ச்சியில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் குரு பகவான் இருக்கார், வக்ரகதி அடைகிறார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தடங்கல்கள் எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தேனால், உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஜனவரி, அதாவது மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் 15 ஜனவரி 15 வரலும் உண்டான காலகட்டத்தில் சிறு சிறு தடங்கள் வரும். அது தவிர புரட்டாசி மாதம், அதாவது புரட்டாசி கடைசியிலேருந்து 29ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி கடைசி வரலும் உண்டான காலகட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு யோகமான காலமாக சமசப்தமத்தில் குரு பகவான் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறதுனால திருமணம் ஆகக்கூடிய ஜாதகம் வரும்பொழுது அது தட்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், இழப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், அதாவது கன்னி ராசிக்கு கன்னி ராசியில் குரு பகவான் நவாம்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறது 15-10 15-11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா தனக்காரகனே வக்கரகதி அடையும் பொழுது கண்டிப்பாக பணவரவிற்கு சற்று பஞ்சங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் சிறு செட்பேக், பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஜனவரி 15 தேதிக்கு மேலே தை மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு, அதுவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதாவது இந்த தை மாதத்திலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் ஐப்பசி மாதத்தில் சிறு செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதற்கு பிறகு கார்த்திகை மாதத்தில் பார்த்தேனால், அதாவது நவம்பர் 15 தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இருந்தாலும் அதீத லாபம் வராது. லாபத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் டிசம்பர் 15 ஜனவரி 15 வரலும் உண்டான காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் படிக்கிறதுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள், பூசல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் அதற்காக புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த குரு பெயர்ச்சி, அதாவது வக்கர குரு பெயர்ச்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காவிட்டாலும் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து அதற்கு பிறகு ஜனவரிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் அப்படின்ற ஊரில் தட்சிணாமூர்த்தி கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதை போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாகவும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலில் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் கண்டிப்பாக நிச்சயமாக விலகும். இந்த காலகட்டமான வக்கர குரு பயிற்சியில் பார்த்தலையானால் தடங்கல்கள் கல்யாணத்துக்கு வரும். அதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தடங்கள் ஜாதகத்தில் பிரச்சனைகள் வரும்.
திருமண தடங்கல்கள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அது தவிர முயற்சிகள் எது எடுத்தாலும் அதில் வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் வந்து லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொறுமையாக இந்த காலகட்டத்தை கடப்பது, ஜனவரி 2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை கடக்கிறது நல்லது. அதற்கப்புறம் பார்த்தாலேயானால் பிப்ரவரி மாதம் ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேலே தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே குரு பகவான். குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ரகதி பெற்றிருக்கார். இப்போ 6ஆம் இடத்தில் வக்ரகதி பெற்றிருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். கடன்கள் எல்லாமே குறையும். நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா ருண சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதாவது உடல் நலத்தை பார்க்கக்கூடிய இடம், அதை தவிர வந்து சத்ருக்கள் பார்க்கக்கூடிய இடம், கடன் வர்றதை பார்க்கக்கூடிய இடம். இந்த இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவானே வக்ரகதி அடைகிறதுனால புதிய கடன் எதுவும் இருக்காது. இருக்கக்கூடிய கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையை சற்று பின்னடைவு இருந்து கொண்டு இருக்கும். ஏதாவது சற்று பின்னடைவு அப்படின்னா உடல் நலத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சுகர் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேனால் உடல் நலத்தில் ரொம்பவும் பின்னடைவு இருக்கும். ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவானே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அதை தவிர இப்போ வக்ரகதி அடைஞ்சதுனால அதிலெல்லாம் நிவர்த்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தாலேனால் குரு பகவான் 15/10/2024 15/2/2025 வரலும் இருக்கார். 11/2/2025 வரலும் இருக்கார். கிட்டத்தட்ட 120 நாள் வக்ரகதியில் இருக்கார். இந்த 120 நாளில் பார்த்தாலேனால் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. நவாம்சத்தில் குரு பகவான் கன்னியா ராசியில் இருக்கும்பொழுது, அதாவது செவ்வாய் நட்சத்திரம், அதாவது மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கும்பொழுது பார்த்தாலேனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனா இவ்வளோ நாளாக கடனுக்காக வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைனா கடன் நிறைய கொடுத்து வச்சுருப்பீங்க, மார்க்கெட்டில் கடன் அதிகமாக இருந்திருக்கும். அந்த கடன்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதுசாக வந்து காசு போட்டு ஃபர்தராக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சூரியனும் ரிச்சிகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். சிவராஜ யோகம் அமையிறது. சிவராஜ யோகம் வக்கரம் பெற்ற குருவை சூரியன் சமசப்தம பார்வையான 180 டிகிரியில் குருவும் பார்க்க சூரியனும் பார்க்க இருக்கக்கூடிய காலகட்டத்தை சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். இந்த சிவராஜ யோகம் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் வக்கர குரு இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், புதிய அரசாங்க வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதில் கான்ட்ராக்டுகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர வந்து இந்த எஜுகேஷனல் சிஸ்டம்ஸில் இருக்கிறவா, அதாவது ப்ரொஃபஸர்ஸு, டியூஷன் டீச்சர்ஸு, டியூஷன் ஆப்ஸ் வச்சு நடத்துகிறவா, டியூஷன் கிளாஸஸ் வச்சு நடத்துகிறவங்க, இப்போ குழந்தை மாணவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இவ்வளவு நாளாக வந்து உடல் நலத்தில் மிகுந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். உடல் நலத்தில் மிகுந்த பிரச்சனைகள் அப்படின்னா பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள், அதை தவிர வந்து அதாவது கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து சார்ந்த பிரச்சனைகள், சர்க்கரை சார்ந்த நோய்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் ஆப்ரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவ்வளோ நாள் இருந்திருக்கும். ஆனால் இப்போது வக்கரகதி அடைகிறதுனால அது எல்லாம் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் வக்கரகதியில் கிட்டத்தட்ட 11ஆம் மாதத்துலேருந்து 1ஆம் மாதம் வரலும் வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம், அதுக்கப்புறம் ரோகிணி 4ஆம் பாதத்தில் 2த்துலேயும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கே 10ஆம் இடத்துல இருக்கிறதா எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நவாம்சத்தில் 9ஆம் இதில் இருக்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர பிரகாரம் அவர் ஏறிய நட்சத்திரம் செவ்வாய் 1ஆம் பாதம்ன்றதுனால 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிப்பு துறையில் இருக்கிறவங்க, அதாவது கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ் இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர பெயர்ச்சி நிச்சயமாக அமையிறது. இந்த குரு வக்கர பெயர்ச்சியில் பெரிதும் நல்ல ஒரு விஷயத்தை பெறக்கூடிய இந்த ராசி அப்படின்னு சொல்வதுன்னா
தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஏற்றத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக மறைஞ்சிருந்த குரு பகவான் இப்போ வக்கரகதி அடையிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஆகாத காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக ஆகும். அதை தவிர பார்த்தீங்களே, ஏன்னால் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர எந்த இடத்தில் நீங்கள் போனோம்னாலும் உங்களுக்கு உண்டான மரியாதை, சுயகௌரவம், கம்பீரம் இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிராளிகளை அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த பயிற்சியில் பார்த்தோம்னா குரு வக்கர பயிற்சியில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் போயிட்டு அங்கே ஆதிநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அங்கே ஒரு வஸ்திரம், மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும் குரு பகவானுக்கு உண்டான வைணவத்தலம்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார். இந்த குரு வக்கர பயிற்சியின் பொழுது அவர் வக்கரத்தில் நிவர்த்தி அடைஞ்சுடுறார். ஏன்னா நவம்பர் 4ஆம் தேதிக்கு அடைஞ்சுடுறார். அக்டோபர் 15ஆம் தேதிக்கு குரு பகவான் வக்கரகதி அடைகிறார். அதனால் ஒரு 15-20 நாளில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. இப்போது குரு பகவானின் வக்கரகதி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம், பேச்சில் நல்ல வளம் இருக்கும். அதை தவிர முகப்பொலிவு இருக்கும். அதை தவிர நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அது சரியாகவே எடுத்துக்கொள்ளப்படும். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பதவி, புகழ், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே அதுவாக கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாளாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது வக்கரகதியில் 5ஆம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னா குழந்தை பிராப்தி. இப்போ குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கொஞ்சம் இந்த குரு வக்கர பயிற்சி முடிகிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு தனித்த குருவாக இருந்து வக்கரகதி அடையிறதுனால குழந்தை பிராப்தியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதாவது இந்த IVF பண்ணிக்கிறவா, இந்த மாதிரியான குழந்தை பாக்கியத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. இது எப்போ வரலாம்? இது குரு வக்கர பயிற்சி இருக்குது அப்படின்னா 15/10 11/2/2025 வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 120 நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புது முயற்சி வேண்டாம் அப்படின்றத பொறுமையாக சொல்லுறோம். 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் பாதிக்கிறது. இதன் மூலியமாக என்னென்னா சில தடங்கள் வரும். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கிறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு நான் சொல்லியிருக்கிறத கொஞ்சம் பண்ணுங்க. அது கண்டிப்பாக பண்ணுறதன் மூலியமாக குரு காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதன் மூலியமாக நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா இது ஒரு 4 மாதம் காலகட்டம் தான். சரி, இந்த 4 மாதமும் மொத்தமுமே அப்படியே இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. ஏன்னா 4 மாதத்தை பார்த்தோம்னா முதல் மாதம் 15/10 15/11 வரலும் உண்டான காலகட்டத்தில் கார்த்திகை மாதமாகவும் போகிறது. இதனால் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து சூரியனின் பார்வையில் இருக்கார், சமசப்தம பார்வையில். அதனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தமத்தில் சூரியனை பார்க்குறார். விருச்சிகத்தில் சூரிய பகவான் வரார். இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயமாக இருக்கும். சிவராஜ யோகம்னு இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வக்கரகதியில் குரு இருக்கும் பொழுது வரக்கூடிய யோகம் இது. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். அதாவது 15/10 15/11 வரலும் உண்டான காலகட்டங்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டம். புதிய பதவி சேரும், அதிர்ஷ்டங்கள் சேரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்துல, அதாவது செவ்வாயின் முதல் பாதத்தில் குரு பகவான் இருந்தால் நவாம்சத்தில் 8ஆம் இடத்துல வரும். அந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குருவும் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சிறு தொல்லைகள் கொடுக்கும். உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 15/11 15/12 வரலும் உண்டான காலகட்டத்தில். அதனால் புதுசாக எந்த முயற்சியும் வேண்டாம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் அப்படின்னா வேலை தொழில் செய்யும் மூலியமாக நிச்சயமான பாக்கியம் வரும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பழைய ஆசிரியர்கள், நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜஸில் இருக்கக்கூடிய பழைய ஆசிரியர்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும்.
பழைய ஆசிரியர்கள், உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் இவாளெல்லாம் போய் பார்க்குறது, ப்ரொஃபஸர்ஸை போய் பார்க்குறது, உங்களை நன்னெறிப்படுத்தினவர்களை போய் பார்க்குறது, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியே பார்க்குறார், 5ஆம் இடத்துல இருக்கார். இதனால் இந்த இடங்களெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் வலுப்பெற்று போகிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் வக்கர கதியில் பார்க்குறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகணும் படிக்கிறதுக்குன்னும் பொழுது அது கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா வெளிநாட்டில் போய் இந்த யூனிவர்சிட்டிலேயே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு அது ஒரு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பிப்ரவரி மாதம் வரலும் அது கிடைக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அடுத்தது இந்த பேங்க்கில் லோனுக்கு எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு வாகனங்களுக்குன்னு வீடு மனை இதுக்கு லேண்டுக்கு வாங்கிறதுக்குன்னு இது பார்த்துன்னு இருப்பீங்க லோனுக்கு, அது கொஞ்சம் இழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மற்றபடி பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமாளை போய் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்கரகதியில் இருக்கார். இப்போ குரு வக்கர பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். 15/10/2024 11/2/2025 வரலும் உண்டான காலகட்டமான 120 நாட்களுக்கு குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 4ஆம் இடம்ன்றது கேந்திரஸ்தானம். பொதுவாகவே சுபர்கள் திரிகோணஸ்தானத்திலையும் கேந்திரத்தில் அசுபர்கள் இருக்கிறது விசேஷம். இப்போது கேந்திரத்தில் சுபர்கள் வக்கரம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான விஷயமும் ஏற்றத்தோடு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வக்கரம் பெற்ற குரு பகவான் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு தடங்கள் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். அதாவது முதல்ல இந்த 15/10 15/11 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் வக்கரம் பெற்று பார்க்கறதுனால சிவராஜ யோகம்ன்றது அமையிறது. இது வக்கரம் பெற்ற குருவை பார்க்கக்கூடிய சூரியன் மூலியமாக ஏற்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய ஏற்றம். அரசாங்கத்தின் மூலியமாக கான்ட்ராக்ட் வாங்கணும் அப்படின்ற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த அதாவது கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் அவருடைய ராசிக்கு 2/11 அதிபதியே போய் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். தாயின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வக்கரகதியில் இருக்கிறதுனால தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் அதிபதின்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் 4ஆம் இடத்துல உங்களுடைய சுகங்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 15/10 வரலாம் அந்த முதல் மாதம், அதாவது விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் ட்ராவல் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணவரவு வரும். ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 15/11 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில், அதாவது நவாம்சத்தில் செவ்வாயின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதனால் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாயின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் அதிபதியே செவ்வாய் தான் உங்களுக்கு. அதனால் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறதும் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய காலகட்டமாக அமையும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது நவாம்சத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடனும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய, வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஜென்மசனி வேறு நடக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அதாவது 5ஆம் இடத்துல ரோகிணி 3ஆம் பாதத்தில் குரு பகவான் இருக்கார் நவாம்சத்தில். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக பெரிய பிரச்சனைகள் இருந்தீங்க, இப்போ படிப்படியாக பிரச்சனையை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வக்கரத்தினால். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போய் அங்கே பிஆர் வாங்குகிற வழக்கு சிறு சிறு செட்பேக்ஸ், அதாவது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதாவது டிசம்பர் எண்டு, ஜனவரி 10-15 தேதி வரலும் தை மாதம் பிறக்கிற வரலும் இந்த பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த முதல் மாதத்திலே வரும், அதாவது விருச்சிக மாதத்திலேயே வரும். ஏன்னா சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த குரு வக்கர பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த குரு வக்கர பயிற்சியின் பொழுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் புளியரை அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியரை தட்சிணாமூர்த்தி கோவிலில் போய்ட்டு அங்கே வஸ்திர தானம் பண்ணிவிட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திர தானம் பண்ணிவிட்டு வாங்க. குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிவிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியாகிறது. 15-10-2025 11-2-2025 வரலாம் 120 நாட்கள் வக்கரகதியில் வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது அது தவிர தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வக்கரம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு. என்ன ஏற்றம் வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பணவரவு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்கர பயிற்சியில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் செவ்வாய் 2ஆம் பாதம் இருக்கும் பொழுது, அதாவது 15-10 15-11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சமசப்தமத்தில் நவாம்சத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய 2ஆம் பாதத்தில் இருப்பார். அதாவது செவ்வாய் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருப்பார். இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது, நட்சத்திர பாதத்தில் இருக்கும்பொழுது பார்த்தாலேயானால் சிவராஜ யோகமும் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் வளர். விருச்சிக ராசி, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் சிவராஜ யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர உங்கள் தந்தையின் மூலியமாக அதிகமான வருமானம் வரும். தந்தையின் தொழிலில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக இந்த கண்டினியூஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாட்டுக்கு படிக்கணும்னு போகிறவர்களுக்கு நினைச்ச இடத்துல நினைச்ச குரூப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி, வக்கர சனி போயின்னு இருக்குது, 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்குன்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கார்த்திகை மாதத்தையே கிடச்சிரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது செவ்வாய் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் இருக்கும்பொழுது 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதா இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் புதிய போட்டிகள் எதுவும் வேண்டாம். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பகைவர்கள் உங்களை ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரோகிணி 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது 15/12 15/1 வரலும் இருக்கக்கூடிய 1/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். மார்கழி மாதத்தினுடைய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வக்கர பயிற்சியில் பார்த்தாலேயானால் 15/1 11/2 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது நவாம்சத்தில், ஏன்னா ரோகிணி 3ஆம் பாதத்தில் போய் இருக்க, அந்த 3ஆம் பாதத்திலிருந்து 11/2 அன்னியிலிருந்து அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெரிய ஏற்றங்கள், தாயின் மூலியமாக நல்ல ஒரு பணம் சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பொதுவாக பார்த்தாலேயானால் இந்த வக்கர குரு பயிற்சி இந்த மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை பணத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் பெருத்த லாபங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு வக்கர பயிற்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது முன்னூர் அப்படின்னு விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மரக்காணம் பக்கத்தில் முன்னூர் அங்கே தட்சிணாமூர்த்தி கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் சேரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.